அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாளைக்கு அப்புறம் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 டு 2025க்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் இது பொய்யான ஃபேக் அப்டேட் கொடுத்துருக்கீங்க, ஸோ வந்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சத்துணவு அமைப்பாளர் ஆட்சேர்ப்பு 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த www.tn.gov.in இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது புதுசாக வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அதை எல்லாருமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7000க்கும் மேலே வேகன்சி கொடுத்துருக்கிறதாகவும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான போஸ்டிங் தான் இது வரைக்குமே வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ ஆனால் இந்த தடவை பார்த்திங்கனாக்க நம்ம பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்கிறதாகவும் கொடுத்துருக்குறாங்க தகவல். ஸோ இந்த 5 விதமான போஸ்டிங் என்னென்ன, அதே மாதிரி இந்த போஸ்டிங் எவ்வளவு சேலரி இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 விதமான போஸ்டிங் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு. ஸோ இது தவிர்த்து ஒரு 3 விதமான போஸ்டிங் தனியாக கொடுத்துருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தகவல் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாருமே ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சத்துணவுத்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ என்னென்ன போஸ்டிங், என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளவு சேலரி இருக்கும், ஸோ இன்க்ரிமெண்ட்லாம் எப்படி கிடைக்கும், கவர்மெண்ட்டில் எல்லா அலவன்ஸ் என்ன கிடைக்கும், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன வேலைவாய்ப்பு என்றைக்கு வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுதான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே இங்கே நோட் பண்ணணும். இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தமிழ்நாடு சத்துணவு மையங்களில் உள்ள சத்துணவு அமைப்பாளர் வேலை பற்றிய நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இது புதுசாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒப்பந்த அடிப்படையிலோ அல்லது நிரந்தர அடிப்படையிலோ சில சத்துணவு மைய வேலைக்கான அறிவிப்பு அவ்வப்போது வெளியாகும். அதன் காரணமாக இந்த பக்கத்தில் சத்துணவுத்துறை வேலைகள் குறித்து தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது சத்துணவுத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் டோட்டலாக 5 விதமான போஸ்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா 5 விதமான இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன தெளிவாக சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறை அமைப்பாளர், சமையல் உதவியாளர். இது காமனாக நம்ம வருஷம் கொடுக்க வேண்டியதான். ஆனால் 3-4 வருஷமாக கொடுக்கல. ஸோ ஆனால் இந்த தடவை மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட 7500 வேகன்சி இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த 3 போஸ்டிங் தவிர்த்து இன்னும் 3 போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி ரெக்கார்டு கிளர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டிரைவர்ஸு, இந்த மாதிரி ஒரு 3 விதமான போஸ்டிங் சேர்த்துருக்குறாங்க. இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு இந்த 7500 போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி பெற்றிருந்தால் மட்டுமே போதுன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேலரி வந்து ஒரு 7,500லேருந்து 24,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பணிக்கு விண்ணப்பிக்க என்ன வயசுலேருந்து என்ன வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயசு 21லேருந்து 40 வயசு வரைக்கும் இது வந்து வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் இதை தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது நமக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ அப்ளை பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்டு வந்து அதில் வந்து இந்த சத்துணவுத்துறை பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறை சார்பாக எல்லா விதமான கொஷினுமே இன்டர்வியூ கேட்பாங்க உங்களை. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதையும் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சில கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கையும் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எவ்வளோ டாப் மார்க் எடுக்கிறீங்களோ அதில் யார் டாப் வராங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணுவாங்கன்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான கட்டணமும் தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சத்துணவுத்துறைக்கு யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நானே வந்து அப்ளை பண்ணி தரேன். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் கம்ப்யூட்டர் சென்டர் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நானே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அப்ளை பண்ணி தரேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எந்த நேரத்தில் வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் கடைசியில் நான் நம்பர் சொல்கிறேன்னு சொல்லிட்டா கடைசியாக ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நம்பர் மட்டும் நோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், என்ன ஜாப், என்ன ஏதுன்னு சொன்னாங்க கேட்குறீங்க. நம்ம இங்கே தெளிவாக சொல்கிறோம். எங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு வாங்க நான் என்ன சொல்கிறேன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான தேர்வு கட்டணமும் கிடையாது. நானே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி தரேன். ஸோ யாரும் நெட் சென்டர் நீங்கள் போக வேண்டாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதோட லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணி முடிச்சிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை முதற்கொண்டு தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் மாவட்ட சத்துணவுத்துறை வேலைக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகியவுடன் உங்கள் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் பக்கமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த சத்துணவுத்துறைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். மாவட்டத்துக்கும் அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் லிங்க்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சாலும் ஓகே தான், பார்க்க தெரியலனாலும் பரவாயில்லை. நானே வந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆன உடனே ஒரு வீடியோவை தெளிவாக கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோ கொடுத்த உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் டச் பண்ண உடனே டேரெக்டாக லிங்க்கு போயிடும். நீங்கள் அப்படி அந்த கஷ்டப்படக்கூடாது, நானே வந்து இனிமேல் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக சத்துணவுத்துறை வேலைக்கான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்த பிறகு அதனை ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அதை நம்ம வந்து இது வந்து ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை முழுக்க நமக்கு வந்து ஆன்லைனில் தான் கொடுக்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்டில் மிஸ் ஆகுது, நிறைய வந்து சர்டிஃபிகேட்டில் மிஸ் ஆகுதுன்ற காரணத்துக்காக இனிமேல் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடணும். டாக்குமெண்ட்லாம் அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் கொடுக்க போகிறதும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இதில். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்ட உங்களது சத்துணவுத்துறை வேலைக்கான விண்ணப்ப படிவத்தை அதில் கொடுக்கப்பட்டுள்ளதை அனைத்து தகவலையும் சரியாகவும் உண்மையாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் ஏன் அழுத்தி சொல்கிறவும் உண்மையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொய்யான தகவல் இதில் வந்து கொடுக்கறதாகவும் இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்திருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறையிலேருந்து ஒரு இதுவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்கள் நேம் வந்து இனிஷியலோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதில் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். அதே மாதிரி உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக என்ன அட்ரஸ் கரண்ட்டில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தெளிவாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் தகவலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் மட்டும்
இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க கடைசி அப்படின்னா, தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடப்படும். நேர்முக தேர்வில் வெற்றி பெறும் நபர்களுக்கு வேலை வழங்கப்படும். இதுதான் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கையும் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுலேயும் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வேலை நிச்சயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே, அதாவது அப்ளை பண்ணுறதோட லிங்க் வந்த உடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஸோ 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் ஓப்பன் ஆன உடனே வந்து இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ யாரும் நீங்கள் எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போதைக்கு மெசேஜ் யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக வெளியாகும். அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்லான்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் செகண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பாருங்கள், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வருது நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து நம்ம இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுக்கணும்னு நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வருது. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் கால் பண்ண வேண்டான்றதை சொல்கிறேன்றதை இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோ நம்ம இது பண்ணிகிட்ருக்கும் போதே, ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும் போதே இந்த மாதிரி வருது. ஸோ ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது காமன் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. இப்போதைக்கு யாரும் பண்ண வேண்டாம். சேவ் பண்ணிட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்ட அதாவது சத்துணவுத்துறை வேலைக்கான அப்ளை லிங்க் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நானே அப்ளை பண்ணி தரேன். ஸோ தெளிவாக. ஓகேங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். தேங்க்யூ.